கடை வியாபாரம் செக்கு ரிட்டன் வந்தவன் போனவன் இடையில ஒருத்தன் குறுக்கால பைக்கில் கொண்டாந்து விட்டு அதில் ஒரு பிரச்சனை வம்பா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கோர்ட்டில் கேஸ் ஆயிரு. அவன் கொண்டாடி ஒன்றும் தெரியா, சும்மா ஒருத்தன் குறுக்கால விட்டு போட்டு அவனில் புலைய வச்சுட்டு உடனே அவன் போலீஸ் செல்வாக்கு போலீஸுக்கு கால் பண்ணி செல்லி ஏறி இறங்கி அங்கே 1000 இஞ்சு 1000 கொடுத்து அப்பையும் பைக்குகள் எடுக்க முடியாமல் ஆட்டோ பிடிச்சி விட்ட வந்து இறங்க கொள்ள இவன் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணா டபுள் ஆகும். ஏற்கனவே சூட்டோட வாரார் விற கொள்ள வாங்கோ நல்லா அலைஞ்சு திட்டு இல்லைங்க கொள்ள என்ன போனாக்களுக்கு தெரியும் தானே. அந்த அந்த பெண்களை பழக்கம் ஒன்று நேரடியாக சப்ஜெக்டை சொல்றது இல்லை, குத்தி காட்டுறது. போனாக்களுக்கு தெரியும் தானே என்னத்தை சொல்ற வேண்டா பல்லார இந்த மாதிரி என்னத்தை சொல்ற சொல்ல முதல் கதையை வெளியில சொல்ல அடிச்சு பல்ல காலடி கையில கொடுத்து முடிச்சு. இதானா விஷயம். இப்படி கழுவினா பீய முழுப்பு. இப்போ சோப்பு போடணும். எப்பவுமே பெண்கள் நல்ல விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். புருஷன் வெளியிலேருந்து உள்ளுக்கு வந்த உடனே வீட்டு பிரச்சனை பிள்ளைகள பிரச்சனை எந்த பிரச்சனையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. முதல் அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காண்டு ஒரு டெஸ்டிங் வைக்கணும். ஒரு டெஸ்ட் வைக்கணும். வச்சதுக்கு பிறகுதான் அந்த ஹீட் மீட்டரை வச்சு பார்க்கணும் எந்த லெவலில் இருக்குது. ரைட் நார்மல் அரிக்கு. அதுக்கு பிறகுதான் நாம வீட்டு பிரச்சனை எடுத்து அங்கே கொடுக்கணும் அந்த மிஷினுக்கு. அந்த மிஷின் ஹீட்டாக வரக்குள்ள இன்னொரு ஹீட்டை கொடுத்தீங்கன்னா வெடிச்சிட்டோம். வெடிச்சா பெரிய பிரச்சனை. எப்பவுமே ஒரு ஹஸ்பண்ட் வெளியிலேருந்து வரக்குள்ள ஒன்றும் கட்டுறக்கூடாது. வந்து கூல் என்ன சாப்பிட்றீங்க, என்ன வேணும், என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, அந்த அந்த முகபாவனைகளை பார்த்து ஆள தெரிகிற ஒரு விஷயம் இல்லாட்டி என்ன கணவன் என்ன மனைவி. ஒரு மாப்பிள்ளோட முகத்தை பார்த்து ஒரு பொண்டாட்டி கிட்டத்தட்ட மதிக்கணும். இவருக்கு என்னமோ பிரச்சனையோட வந்திருக்கார், இவர் நல்ல சந்தோஷமா இருக்கிறார், இவர் ஒரு டென்ஷன்ல இருக்கிறார் தெரியணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஆயிஷா நாயை பார்த்து, நீங்க எப்ப கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எப்ப என்னோட இறக்கமா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும்ண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஒரு ஆளை பார்த்தோன்னா தெரியணும். அந்த அளவுக்கு மனைவியை பார்த்து ஒரு புருஷன் மதிக்கணும். முகம் சரியில்லை, அதே மூக்கு அவடத்தான் இருக்கும், கண்ணு அவடத்தான் இருக்கணும். அந்த பேச்சு என்னமோ சம்திங் ராங், என்னமோ நடந்திருக்கு. வீட்டுக்கு யாரு வந்தன்னு கேட்கலாம், யாரு வந்த. அப்ப அந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்கணும் நமக்கு. பொண்டாட்டி புருஷன் முகத்தை பார்த்து அப்ப வார ஒருத்தரை முதல் கூல் பண்ணணும். கூல் பண்ணி அவருக்கு வேற பிரச்சனை இருக்குதான்றத முதல் பண்ணணும், பார்க்கணும். பார்த்தது பிறகு இப்ப சோப்பு போடணும். அந்த சோப்பு போடுற அழகா நம்மளோட கையில எடுத்து வச்சு அணைச்சி தான் போடுறோம். அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, பக்கத்துல போய் இருந்து நெஞ்சில சாஞ்சி அணைச்சி நல்லா ஸ்டார்ட் பண்ணணும். ஊருக்கு ஒரு கதை ஒன்று போகுது தெரியுமா கேட்கணும். நான் நம்பல, எனக்கு உங்களை நம்பிக்கை இருக்கி. இவங்க எத்தனை பேர் சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். நீங்க என்ன இடத்த போறதாம், அந்த இடத்துல உள்ள பொம்பளை சரியில்லையாம், நேரத்தோட இப்படி இப்படி எல்லாம் கேஸாம். நீங்க சும்மாதான் போனாலும் பாக்குறவங்க தெரியும் தானே, பனை மரத்துக்கு கீழே இருந்து பாலை குடிச்சாலும் கல்லுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கதைக்காங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு உங்களை நம்பிக்கை இருக்கி. ஆனா 4 பேர் கதைச்சு உங்களோட வாப்பாக்கு இந்த கதை பண்ண அந்த மனுஷன் கவலைப்படுவாரே என்றுதான் நான் யோசிக்கிறேன். போட்டாச்சு சோப்ப. இப்ப வாப்பாரு வேறு, ஆஹா இவள் எவ்வளவு நம்பிக்கை வச்சு நம்மள்கிட்ட இருக்காள், எவ்வளவு அருமையா அழகா எடுத்து வைக்க அந்த